உங்களை மதிக்காதவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு உங்க சுயமரியாதையை காப்பாத்தி சிங்கக்குட்டி மாதிரி கெத்தா வாழ்றதுன்னு இந்த வீடியோவோட முடிவுல தெரிஞ்சுக்க போறீங்க. மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்டயே அடிமையா வாழ்றது எவ்வளவு கொடுமை தெரியுமா? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனுஷன் நீங்க. ஆனா சுயநலக்காரங்க உங்களை மதிக்காம அவங்களுக்கு வேணுங்கும் போது மட்டும் பயன்படுத்திட்டு தூக்கி போடுறாங்களா? நெஞ்சு வெடிக்கிற மாதிரி வலிக்குதா? உங்க லைஃப்ல யாருக்கும் சொல்ல முடியாத இந்த கொடூரமான சோகத்தை இன்னைக்கு உடனே மாத்த போறோம். உங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ரகசியத்தை கத்துக்கலாம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில சந்தோஷமா 4 பேருக்கு நல்லதா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா சில சமயம் நம்ம நல்ல மனசை மத்தவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கின்றாங்க. உங்களுக்கே தெரியாம உங்களை யாருக்காவது அடிமை மாதிரி மாத்திட்டே இருக்காங்களா? உங்க மரியாதையை நீங்க இழந்துட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா உங்க சுயமரியாதையை எப்படி கெத்தா காப்பாத்திக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும். யாருக்காகவும் உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்து போவாங்க. ஆனா சிலரோட பழக்க வழக்கம் நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்தும். அப்படிப்பட்ட 8 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நீங்க ஒருபோதும் மன்னிக்கவே கூடாது. அது என்னன்னு ஒண்ணா பார்ப்போமா? முதல் விஷயம், வேணும்னே பொய் சொல்றது. மனுஷனா பிறந்தா தெரியாம தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா வேணும்னே திட்டமிட்டு பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? அது உங்களை கொல்ற கொடூரமான துரோகம். இது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையவே வேரோட அறுத்தெறிஞ்சிடும். அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பழக முடியும்? மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயங்கரமான சந்தேகம் விஷம் மாதிரி ஏறிட்டே இருக்கும். உங்க உணர்வுகளை அவங்க துளி கூட மதிக்கலங்கிறது தான் இதோட கசப்பான உண்மை. தொடர்ந்து பொய் சொல்றவங்க அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. உங்க கூட இருக்கிற புனிதமான உறவை மதிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷத்தன்மை வாய்ந்தவங்களை உடனே உங்க லைஃப்ல இருந்து தள்ளி வைங்க. 2வது விஷயம், 4 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்துறது. சில பேருக்கு மத்தவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது ஒரு போதை மாதிரி. சும்மா ஜோக் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு 4 பேருக்கு நடுவுல உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. இது உங்க ஆன்மாவை, உங்க சுயமரியாதையை வேரோட காலி பண்ணிடும். உண்மையா உங்க மேல அன்பு வச்சிருக்கவங்க உங்களை 4 பேருக்கு முன்னாடி தலைகுனிய வைக்கவே மாட்டாங்க. நகைச்சுவைங்கிற பேர்ல மத்தவங்களை கேவலப்படுத்துறது ஒரு சைக்கோத்தனமான குணம். இதுல இருந்து உடனே தப்பிச்சு வெளியே வாங்க. 3வது விஷயம், உங்க லிமிட்டை மதிக்காதது. நமக்குன்னு சில எல்லைகள் இருக்கு. நம்ம நேரம், நம்ம பிரைவசி எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனா சில பேர் அத பத்தி கவலையே படாம அவங்க இஷ்டத்துக்கு நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. வேணாம்னு நீங்க கத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்படி தொடர்ந்து நடந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நரகம் மாதிரி ஆயிடும். உங்க சுயமரியாதையையும் உங்க நிம்மதியையும் காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு கத்துக்குங்க. உங்க எல்லையை மீறவங்களுக்கு உடனே ரெட் கார்டு போடுங்க. 4வது விஷயம், உங்க நல்லதனத்தை வச்சு காரியம் சாதிக்கிறது. மத்தவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப நல்ல குணம். ஆனா அதையே ஒருத்தர் சாதகமா பயன்படுத்தி உங்களை சுரண்டுறாங்க பாத்தீங்களா? அது ஒரு சதி வலை. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் ஓடி வருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அவசர உதவி தேவைப்படும் போது ஆளே காணாம போயிடுவாங்க. இதுக்கு பேரு நட்பு இல்ல, இது ஒரு ஆபத்தான ஏமாற்று வலை. இப்படிப்பட்ட சுயநலக்காரங்க கிட்ட இருந்து உடனே ஓடி போயிடுங்க. 5வது விஷயம், உங்களை செகண்ட் ஆப்ஷனா நடத்துறது. அவங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலைனா மட்டும் உங்களை கூப்பிடுவாங்க. வேற நல்ல வேலை இருந்தா உங்களை அப்புறம் பார்க்கலாம்னு தூக்கி போட்டுடுவாங்க. நீங்க அவங்களுக்கு எப்பவுமே 2வது சாய்ஸ் தான். உங்க மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நாம யாருக்கும் டைம் பாஸ் பொம்மை கிடையாது. நம்மள முதலிடத்துல வச்சு மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதயத்துல இடம் இருக்கணும். 6வது விஷயம், உங்க உணர்வுகளை மட்டம் தட்டுறது. நீங்க உங்க மனசுல இருக்கிற கவலையையோ சோகத்தையோ ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது சும்மா ஓவரா சீன் போடாத, இதுக்கெல்லாமா அழுவாங்கன்னு மட்டம் தட்டுவாங்க. இது ஒரு வகையான மன ரீதியான சித்திரவதை. உங்க உணர்வுகளை அவங்க துச்சமா நினைப்பாங்க. இது உங்க மன தைரியத்தை ரொம்ப குறைச்சு உங்களை பலவீனமாக்கிடும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க கூட ஏன் வாழணும்? உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. 7வது விஷயம், நம்பிக்கையை உடைக்கிறது. நம்பிக்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு முறை உடைந்தா அதை ஒட்ட வைக்கவே முடியாது. நீங்க அவங்க கிட்ட சொன்ன ரகசியத்தையோ உங்க நம்பிக்கையையோ ஒருத்தர் உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட பழகிறதுல அர்த்தமே இல்ல. அவங்க கையில நீங்க கொடுத்த ஆயுதம் தான் உங்க நம்பிக்கையே. அதை வச்சு அவங்க உங்களையே குத்துவாங்க. பொய் சொல்றது, வாக்குறுதியை காப்பாத்தாம இருக்கிறது எல்லாமே இந்த கொடூரமான துரோகத்துல வரும். 8வது விஷயம், நன்றி கெட்டத்தனமா இருக்கிறது. நீங்க என்னதான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் உங்க கடமை மாதிரி நினைச்சுப்பாங்க. ஒரு சின்ன நன்றியாவது சொல்லணும்னு அவங்களுக்கு தோணாது. உங்க உழைப்பையும் அன்பையும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. இப்படி நன்றி கெட்டவங்க கிட்ட பழகினா நமக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் தான் மிஞ்சும். வாழ்க்கையில எல்லாரையும் மன்னிச்சு போகலாம். ஆனா உங்களை மதிக்காதவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கே மரியாதை இல்லாம போயிடும். உங்க சுயமரியாதை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சாதான் மத்தவங்களும் மதிப்பாங்க.